அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 97 ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்று. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க ஒரு NLP மாஸ்டர் ப்ராக்டிஷனர், NLP கோச், மனநல ஆலோசகர், கவுன்சிலர். இவங்க சோஷியாலஜி அண்ட் ஹோம் சயின்ஸ் கிராஜுவேட். இவங்க ஃப்ரீலான்சிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சாக ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா ட்ரைனிங்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு பயிற்றுனராக நிறையா ட்ரைனிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நிறைய ட்ரைனிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. She believes that touching as many lives as possible is how rich your life can be அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அவங்க செயல்பட்டுருக்காங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அவங்கள பற்றி சொல்லணும்னா பெரிய ப்ரொஃபைல். அவங்க ஒரு 5000 மாணவர்களுக்கு மேலே நிக்கில் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்பின் மூலமா பயிற்சிகள் நிறையா மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பஞ்ச் குருகுலத்தின் மெம்பர் அவங்க. ஜெனிப் அகாடமி அப்படின்ற அமைப்புலேயும் ட்ரெயினராக இருக்காங்க. நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், டீம் பில்டிங், லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் அவங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை JCHGF SL மீனா ரஜமானம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. Ma'am, please welcome ma'am. This floor is yours. You can start. Thank you so much, sir. So it's been my great pleasure to be amongst நற்புலரி கூட இருக்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஏன்னா அது ஒரு தரமா, ஒரு நிரந்தரமா நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு மெருகேற்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ நற்புலரி கூட இருக்கிற ரோட்டரி கிளப் ஆகட்டும், அவங்க கூட கை கோர்ந்து இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்னுடைய மனம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, எஸ்பெஷலி குமரேசன் சார். ஸோ குமரேசன் சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பா வரேன், என்ன ஒர்க் இருந்தாலும் கண்டிப்பா வரேன்னு சொல்ற விஷயம் அவங்க பண்ற ஒரு நல்ல ஒரு காரியம், மக்களுக்கு கொண்டு போற ஒரு காரியத்துல நாமளும் ஒரு அணிலா இருந்து அவங்க கூட சேரலாமே அப்படின்ட்டுதான் ஒரு ஆசை. ஸோ எப்போ கூப்பிட்டாலும் நான் நோன்னு சொல்றது இல்லை. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி கூப்பிடும்போது கண்டிப்பா நான் 24th பண்றேன் அப்படின்னு சொல்றேங்க. ஸோ அந்த வகையில் ஐம் ஸோ ஹாப்பி டு பி அமங்ஸ்ட் யூ ஆல். என்னப்பா, ஸோ செஷனுக்கு போகும்போது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ லெட் மீ சீ சாட் பாக்ஸ்ல. ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க சார்? மேம், இப்போ வரைக்கும் 10 பேர் இருக்காங்க, ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். ஸோ தேங்க்யூ. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஒரு காலைல ஒரு 5:30க்கெல்லாம் 10 பேர் எந்திரிச்சு ஏதோ சொல்ல வராங்க. ஏன்னா இத்தனைக்கும் ஒரு காமன் டாபிக் தான், தரம் நிரந்தரம்ன்றது ஒரு காமன் டாபிக் தான். இருந்தாலும் இந்த தரம் நிரந்தரத்துல என்ன சொல்லணும், நம்ம தரத்தை உயர்த்தணும், நம்ம நிரந்தரமா இந்த பூமியில ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கிறீங்க அப்படின்ற அந்த வகையில அந்த 10 பேருக்குமே ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல். ஸோ கண்டிப்பா நமக்கு பார்த்தோம்னா இந்த தரம் நிரந்தரம் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு நிஜமாவே நமக்கு தரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது ஒரு தரம்னால என்ன சொல்லுவீங்க, மேன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேன்மையான நம்ம இருக்கிற ஒரு தரத்துல நம்ம எப்படி ஒரு கீழ்நிலைக்கு செல்லாம இருக்கிறது தான் தரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய வகையில தரம் இருக்கு. நம்ம வாழ்க்கை தரம் இருக்குது. சோ வாழ்க்கை தரம் அப்படின்றதே நம்ம எப்படி அளவீடு பண்ணுவோம். இப்போ உங்க வாழ்க்கை
தரமா இருக்கா தரமா இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? உங்க வாழ்க்கை தரமா இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? கேன் ஐ ஹேவ் சம் ஆன்சர்ஸ்? நம்ம லைஃப் வந்து தரமா யாரும் சொல்லுங்க. லைஃப் வந்து தரமா இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்மளுக்கு தரமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் மேம். ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கை வந்து நான் மன நிறைவோடும் திருப்தியோடும் வாழ்க்கேன் இருக்கிறீங்க. சூப்பர் மேம். சோ உங்க வாழ்க்கை தரமா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க. எதை வச்சு இப்போ நல்லா இருக்கா, ஒரு பொருள் நல்லா இருக்கான்ட்டு தரமா நம்ம பண்ணோம்னா ஒரு குவாலிட்டி செக் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கை தரமா இருக்குன்னு எப்படி அளவீடு பண்ணுவீங்க? எப்படி நீங்க வாழ்க்கை தரமா இருக்குன்னு நீங்க முடிவுக்கு வருவீங்க? எந்த மனநிலை இருந்தா அப்படி 3 வேளை சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் இருந்தாலே நம்மளோட பேசிக் நீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு மத்தவங்களை பார்த்து சந்தோஷப்படுவோம். அது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா நான் தரமா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து தேவையான பணம் கிடைக்கல, எனக்கு தேவையான அறிவு பத்தல அப்படிங்கிற தன்மையில டிராவல் ஆகும்போது நிறைய விஷயங்களை தேடி வரணும் அப்படிங்கிற தன்மையில டிராவல் ஆறேன். குடும்பத்திலும் நீங்க சொல்றது வந்து தரமாக சாரி நீங்க யார் வெயிட் பண்ணிருக்கீங்க? ஹாப்பியா இருக்கிறத வச்சு நம்ம தரமா இருக்கு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து தரமா இருக்கிறதா எப்படி அளவீடு பண்ணுவோம்னா நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம், எவ்வளவு ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு கிடைச்ச நினைச்ச பணம் நம்ம சம்பாதிக்கலன்னா அதுல நமக்கு குறையிட்டு இருக்கு. சோ அதை வச்சு நம்ம மகிழ்ச்சி கம்மியா இருக்கு. சோ நம்ம மகிழ்ச்சி வச்சுதான் நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம அளவீடு பண்ணுவோம். சோ நிறைய பேர் ஹாப்பினஸ் 3 தான் டிசைடிங் ஃபேக்டர். ஹாப்பினஸ் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் தாண்டி வந்து ஹெல்த் அப்படிதான் இப்ப இருக்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது ஹெல்த் இருந்தாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குதா? வெல்த் வந்து இன்னைக்கு வரும் போகும், பட் ஹெல்த் போச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் கான். அந்த மாதிரிதான் சொல்றாங்க. இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா எனக்கு as we enter into 50s அந்த 50 எல்லாம் தாண்டின பிறகு எல்லாத்தையும் விட ஹாப்பினஸ், வெல்த், ஹெல்த் எல்லாத்தையும் விட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமா இருக்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற சூழல்ல நம்ம ஃபீல் பண்றோம். சோ நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம எப்படி அளவீடு பண்றோம்னா நம்ம இருக்கிற மகிழ்ச்சியை வச்சு அளவீடு பண்றோம். சோ எனக்கு உங்க சாட் பாக்ஸ் நான் பார்க்க முடியல, எனக்கு என்னன்னு தெரியல. I've logged in through my mobile phone, லேப்டாப் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சுட்டு. சோ நீங்க ரைஸ் பண்ணாலும் எனக்கு பார்க்க தெரியல. நீங்க வாட்டுக்கு அன்மியூட் பண்ணிட்டே நீங்க பேசலாம். ஓகேங்களா? சோ அதனால நீங்க அப்படி பண்ணலாம். சோ அது மாதிரி நம்ம வாழ்க்கை தரம் மகிழ்ச்சின்னு பார்க்கும்போது நம்ம பொருளின் தரம் எப்படி அளவீடு பண்ணுவோம்? ஒரு பொருளோட தன்மைய ஒரு தரத்தை எப்படி நம்ம அளவீடு பண்ணுவோம்? அது நீங்க சொல்லலாம். ஒரு பொருள் வந்து நமக்கு எவ்வளவு தூரம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. நாம் வாங்கும் பொருள் நம்முடைய சூப்பர் தகுந்தா போல் எண்ணத்துக்கு தகுந்தா போல் இருந்தால் அது தரமான பொருள் என்று. ஒரு வாடிக்கையாளர் வந்து எதிர்பார்ப்பு என்ன இருக்குதோ அந்த எதிர்பார்ப்பை அந்த பொருள் பூர்த்தி பண்ணிச்சுன்னா அந்த பொருள் வந்து தரம் அப்படின்னு நம்ம அளவீடு பண்றோம். சூப்பர். அந்த தயாரிக்கிற முறை எப்படி தயாரிச்சிருக்காங்க, என்னெல்லாம் கொடுத்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை பூர்த்தி பண்ணா அந்த பொருளின் தரத்தை நம்ம அளவீடு பண்ணலாம். சூப்பரா சொல்றீங்க. சோ எனக்கு என்ன நினைச்சேன்னா ஐயோ 10 பேர் தானே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இருந்தாலும் 10 பேர் முத்தா நல்லா அழகா பதில் சொல்றீங்களே, ஹாப்பியா இருக்கு. சோ அது மாதிரி ஒரு வியாபாரத்தின் தரம் வந்து எப்ப நம்ம அளவீடு பண்ணுவோம்? ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, அந்த வியாபாரத்தோட தரத்தை நம்ம எப்படி அளவீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாமா? அவருடைய வருமானம் அதிகமாக இருந்தால் அது தரம் நிரந்தரமாக இருக்கும் என்று ஒரு கணக்கெடு செய்யலாம். சூப்பர் சூப்பர். நம்ம எப்படி பண்றோமோ நம்ம அந்த வியாபாரத்துல அது மாதிரி நம்ம வியாபாரம் அந்த வியாபாரத்தினால 2 பக்கமே லாபம் இருக்கணும் மேம். ஆக்சுவலி விற்கிறவங்களுக்கும் லாபமா இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் அது பயனுள்ள வகையில இருக்கணும். வின் வின் அப்படிங்கிற சிச்சுவேஷன் அங்க வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த வியாபாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சூப்பர் சூப்பர்.
சூப்பர். கண்டிப்பா. சோ அது மாதிரி நம்ம ஒரு ஒரு வியாபாரத்தின் தரம்னா நம்ம பண்ற சேவையை பொறுத்துக்கு. நம்ம சேவை எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு குடுக்குற தன்மையில இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சேவை மக்களுக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமோ, நம்ம அந்த வியாபாரத்துல செயல்முறைன்னு இருக்கு. எப்படி நடத்துறோம் அந்த வியாபாரத்தை, எந்த மாதிரி நம்ம கொண்டு போறோம் அந்த வியாபாரத்தை, இந்த சேவையும் இந்த செயல்முறையும் வச்சுதான் அந்த வியாபாரத்தோட தரத்தை நம்ம அளவீடு பண்றோம். சோ இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் அவ்வளவு முக்கியமா இருக்கு. எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் த மைண்ட் அப்படின்றாங்க. சோ இந்த மைண்ட் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அப்ப நம்ம என்ன தரமோ, ஒரு நிரந்தரமா நம்ம ஒரு தரத்துல ஒர்க் பண்ணாலும் அந்த தரத்தை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த மைண்ட்ல தான் வருதுன்றாங்க. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் த மைண்ட். இந்த மைண்ட் என்ன யோசிக்குதோ அதுதான் நம்ம வாயில வார்த்தைகளா வருது. நம்ம வாயில வார்த்தைகளா வர்றதுதான் நம்ம ஹேபிட்டா மாறுது. நம்ம ஹேபிட்டா மாறுறதுதான் நம்ம குணமா மாறுது. நம்ம குணமா இருக்கிறதுதான் நம்மளோட ஐடென்டிட்டியா மாறுது. நம்ம என்ன ஐடென்டிட்டி சொசைட்டில கிரியேட் பண்றோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை நோக்கமா மாறுது. சோ எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம்னு பார்த்தோம்னா இந்த மைண்ட் தான். இந்த மைண்ட் யோசிக்கிற சிந்தனைகள் தான். சோ அந்த தரம் தாழ்ந்த சிந்தனை இருக்கோ, தரமான சிந்தனைகளும் மனிதன் யோசிக்கலாம். சோ ஒரு மனிதனின் தரமான சிந்தனை என்ன பண்ணும்னா, நம்ம தரத்தை உயர்த்தி, அதே மாதிரி நம்ம தலையை நிமிர்த்தி நம்மள நல்ல ஒரு கம்பீரமா நடக்க வைக்குமா. தரமான சிந்தனை என்ன செய்யும்? நம்ம தரத்தை உயர்த்தி நம்ம தலையை நிமிர்த்தி நல்ல ஒரு கம்பீரமா நடக்க வைக்குமா. அதே மனிதனின் ஒரு தளம் தாழ்ந்த சிந்தனை என்ன செய்யும்? நம்ம தரத்தை குறைக்கும், நம்ம தலையை குனிய வைக்கும், நம்மளே ஒரு செயல் பண்ண விடாம முடங்க வைக்கும். சோ நம்ம தரம் தாழ்ந்த சிந்தனைகளை நம் மனதில் எடுத்து விட்டு தரமான சிந்தனைகளை நாம் யோசித்தால்தான் அந்த தரமான சிந்தனைகள் அடிப்படையான விஷயத்தை நம்ம தரமா வச்சிருந்தோம்னா அடுத்தடுத்து நம்ம செயல்கள், நம்ம ஹேபிட்ஸ், நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே மாறும். அப்படின்னா அடிப்படையான விஷயம். நமக்கு ஒரு பொருள் பண்றோம், ஒரு பொருள்ல நமக்கு தரம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம நல்ல ஒரு கொடுக்குற மனப்பான்மையில, ஏன்னா கொடுக்கும் நோக்கம் இருக்க வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் என்ன ஒரு குணாதிசயமா, ஒரு வீட்டுல ஒரு தொழிலே செய்யல, சும்மா ஒரு வீட்டுல ஒரு ஹஸ்பண்டா இருக்கும், ஒரு ஒய்ஃபா இருக்கும், ஒரு சமுதாயத்துல ஒரு பிரஜையா இருக்கும், நம்ம கொடுக்கும் நோக்கம் கண்டிப்பா கிவிங் தாட் இருக்கணும். மக்களுக்கு என்ன தவிர குடும்ப நண்பர்களுக்கு, குடும்ப மெம்பர்ஸ்க்கு, நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மத்தவங்களுக்கு, சக மனிதருக்கு நம்ம கொடுக்கதான் நமக்கு எடுக்கலாம். இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுக்கும் திரும்பி. சோ நம்ம கொடுக்குற நிலைமையில இருந்து ஒரு நம்ம பொருள் நல்லா இருக்கணும், வாடிக்கையாளர்ல போய் சேரணும் அப்படின்னு அந்த இருக்கும் போது கண்டிப்பா அதுல தரத்தை நம்ம எக்காரணம் கொண்டும் குறைக்க மாட்டோம். சோ நம்ம பொருளிடம் அந்த தரம் இருந்துச்சுன்னா நம்ம விளம்பரங்களே நமக்கு தேவையில்லை. யோசிச்சு பாருங்க. தரம் இருக்கும்போது நம்ம ஏன் விளம்பரத்தை தேடி போகணும்? இன்னைக்கு ஒரு ஒரு பேஸ்ட் விற்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி விற்க பாக்குறாங்க. என் பேஸ்ட்ல உப்பு இருக்கு, பேஸ்ட்ல ஏங்க உப்பு இருக்கணும்? அந்த காலத்துல என்ன கிடைச்சதோ, இயற்கையா கிடைச்சதோ ஒரு கரித்துள்ளோ ஒரு உப்போ எடுத்து பல் தேய்ச்சாங்க. ஏன்னா அது உப்பு கரரான்னு இருக்கும், அது ஒரு இரோஷன் எஃபெக்ட் இருக்கும், அதனால அந்த பல்லுக்கு மேல இருக்கிற படிஞ்ச அழுக்கு அதை எடுக்கணும்னால உப்பு வச்சு தேய்ச்சாங்க. இப்பதான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், கெமிக்கலா பர்பஸே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பர்பஸ்ல ஏன் உப்பு இருக்கணும் நம்ம யோசிக்கணுமா? அவன் என் பர்பஸ்ல உப்பு இருக்குன்னு சொல்லி விற்கிற, நம்மளும் வாங்கி அதை வச்சு யூஸ் பண்றோம். சோ நம்ம பொருளிடம் தரமா ஏதாவது ஒரு வேப்பெண்ணையோ இல்லாட்டி ஒரு கிராம்பு எண்ணெயோ இல்லாட்டி அது மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையா இருக்கிறது இருந்துச்சுன்னா ஓகே. அப்ப நம்ம பொருளை தரம் இருந்துச்சுன்னா நம்ம விளம்பரங்கள் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். நம்ம ஏன் ஒரு அடிக்கழிவோ எதுவோ நம்ம விலையை குறைக்க தேவையில்லையே. நம்ம ஏன் விலையை குறைக்கணும்? தரம் இருக்கே, அப்ப ஏன் அந்த விலையை நம்ம குறைச்சு நம்ம வெளியீடு பண்ணி நம்ம விளம்பரம் பண்ணணும்? நம்ம பொருளிடம் தரம் இருந்தால் நம்ம விளம்பரம் தேவையில்லை, விலை குறைக்க தேவையில்லை. அதையும் தாண்டி வாடிக்கையாளர்களை பின்னால ஓட வேண்டிய தேவையில்லை. நாம ஏன் வாடிக்கையாளர் பின்னால ஓட வேண்டும்? அவங்கதான் நம்ம பொருளை நோக்கி வர வேண்டும். ஏன்னா தரம் இருக்கே. அப்படி தரமான பொருள் கொடுக்கும் போது நாம ஏன் நஷ்டப்பட தேவையில்லையே. நாம ஏன் நஷ்டப்பட வேண்டும்?
சோ எந்த வியாபாரம் பண்ணாலும், எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஒரு சமுதாயத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் கொடுக்கிற மனப்பான்மை இருக்கணும். எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தா கூட ஒரு ஒரு கூட்டம் நம்ம ஏதாவது முயற்சி செய்யும் போது நம்ம சைட்ல இருந்து கொடுக்கிற மனப்பான்மை இருக்கணும். நமக்கு கொடுக்க மனப்பான்மை இருக்க அந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாமே அழகா அருமையானதா நாம் நினைச்ச மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தரமான சிந்தனை நம்ம நோக்கி நம்ம போனோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு திரும்பி அவ்வளவு அழகா கொடுக்கும். இந்த கொடுக்கிற மனப்பான்மையில இருக்கிற சில நிறுவனங்கள் நம்ம பார்க்கலாம். டிவிஎஸ், டாடா, அந்த மாதிரி. இப்ப ரீசெண்டா ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், மெடிமிக்ஸ் ஓனரோட வாழ்க்கை சரிதம் அப்படின்றது, யூட்டர்ன் நினைக்கிறேன், யூட்டர்ன் அப்படின்ற ஒரு புக்கு. அவ்வளவு அழகா அவரு மெடிமிக்ஸ் என்ற அந்த ஸ்தாபனத்துக்கு கொடுக்குற நோக்கத்துல அவர் செயல்படுறாரு. அதனால பிரபஞ்சம் அவங்களுக்கு அள்ளி கொடுக்குது. இப்ப நிரந்தரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும்? நிரந்தரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிரந்தரம்னா பெர்மனண்டா இருக்கிறது, ஒரு மக்கள் மனதுல நீங்காத இடம் பிடிக்கிறது தான் நிரந்தரம். ஒரு ஒரு நிறைய பேர் நம்ம சொல்ற வார்த்தைய மறந்துடுவாங்க, நம்ம அவங்க பார்த்த விஷயத்த மறந்துடுவாங்க. அவன் நிறைய பேர் நம்ம எங்கேயா போகணும், ஒரு இடத்த பாக்குறோம், அந்த விஷயத்த கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடலாம். கேட்ட விஷயங்களை மறந்துடுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிருப்பீங்க, அதை கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி நீங்க யாரையாவது சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க, சில நாள் கழிச்சு மறந்துடுவீங்க. பட் there's one thing which people don't forget. மக்கள் மறக்கவே மாட்டாங்க. people will never forget how you make them feel அப்படின்றாங்க. நீங்க அவங்களை எப்படி உணர வச்சிருக்கீங்களோ அத காலத்துக்கு மறக்க மாட்டாங்க. நீங்க ஒரு செய்கை மூலியமா கூட மறந்துடுவாங்க. ஆனா நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ நல்லா வருவேப்பா, நீ உன்னை ஊக்குவிச்சு கண்டிப்பா நீ பண்ணு, தைரியமா பண்ணு, நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க இல்லையா வீட்டுல, அந்த ஃபீல் அவங்க மறக்கவே மாட்டாங்க. அது நிரந்தரமா உங்க மேல ஒரு ஆள் மனதுல அவங்க நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. நிரந்தரமா நீங்க அவங்க மனசுல இடம் பிடிப்பீங்க. இப்போ நீங்க பார்த்து வியந்த சில மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்பா வாட் அ பர்சன், வாட் அ மேன், வாட் அ லேடி, வாட் அ வுமன் அப்படின்னு நீங்க வியந்த பர்சனாலிட்டிஸ் நம்ம வீட்டுல நம்ம சுத்திக்கு இருப்பாங்க. நம்ம சோசியல் மீடியால பார்த்தவங்க இருப்பாங்க, டிவில பார்த்தவங்க இருப்பாங்க, நம்ம கண் முன்னாலே இருப்பாங்க, நம்ம வீதியில இருப்பாங்க, நம்ம சமுதாயத்துல இருப்பாங்க. அப்படி நீங்க வியந்த மனிதர்கள் யாருன்னு சொல்லலாமா? ஏபிஜே அப்துல் கலாம் அம்மா. நீங்க வியந்த ஐயா, ஓகே, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். சுகி சிவம் ஐயா, சரி, சுகி சிவம். அவரை பார்த்து வியந்து நான் என்ன பார்த்து வியக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இது சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேட்டாங்க. எனக்கு ஓகே, சூப்பர் சார். நீங்க ஒரு பேச்சாளரா? ஓகே 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 சார், ரொம்ப சந்தோஷம். சோ நான் பார்த்து உயர்ந்த மனிதர்கள ஹலோ, நான் ரமேஷ். சொல்லுங்க ஐயா. நான் பார்த்து உயர்ந்த மனிதர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய தந்தை சொல்லுவேன். நானு மிகுந்த குறைவான வருமானத்தில் ஒரு குடும்பத்தை என்னுடைய குடும்பத்துல இருக்கிற என்னோட அக்கா, தங்கை, நானு எல்லாரையும் படிக்க வச்சு எங்கெல்லாம் எப்படி அந்த குறைந்த வருமானத்துல இந்த அளவுக்கு ஒரு குடும்பம் நடத்தி ஒரு கடன் வைக்காம எங்களை நல்வழிப்படுத்தி இன்னைக்கும் நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம்னா அவர் தான் ஒரு காரணம். எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுத்தினாங்க என்னோட தந்தையும் தாய் சேர்ந்து அப்படின்னு நான் வியந்திருக்கேன். இன்னி வரைக்கும் வியந்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, சூப்பர். சோ நீங்க சொல்ற இந்த 3 மனிதர்கள் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து வியந்திருக்கோம்.
அந்த பார்த்து வியந்தாலும் அந்த அவங்க பார்த்து கூட நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடலாம், நன்றிலாம் போயிடலாம். ஆனா அவங்க வந்து அந்த பாதிப்பை உண்டாக்கி இருக்காங்க இல்லையா நிரந்தரமா, அது வந்து நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு இல்லையா. சோ இவங்கெல்லாம் என்ன சொல்வீங்க? இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் அப்படி சொல்லுவீங்களா, ஆர்டினரி பீப்புள்னு சொல்வீங்களா? நீங்க சொன்ன அப்துல் கலாம் ஐயா ஆகட்டும், சுகி சிவம் ஐயா ஆகட்டும், உங்க தந்தை ஆகட்டும், இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா, ஆர்டினரி பீப்புளா? எக்ஸ்ட்ராடினரி கண்டிப்பா. பிகாஸ் தேவ் டன் சோ மெனி திங்ஸ். இவ்வளவு மக்களை மனசுல ஒரு நீங்காத இடம் பிடித்து மக்கள் மனதில் பதிஞ்சிருக்காங்க. அப்ப அவங்கள எக்ஸ்ட்ராடினரி பீப்புள்னு சொன்னீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவீங்க? இப்ப நம்ம எல்லாம் என்ன மாதிரி பீப்புள்? ஆர்டினரி பீப்புளா, எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா? நம்மளும் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் தான். ஒரு ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்காக கூடி இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் தான். ஆர்டினரி டு எக்ஸ்ட்ராடினரி கண்டிப்பா. சோ நைஸ். அது நம்மளே நம்ம சூப்பர் சூப்பர். சோ அந்த ஆர்டினரி டு எக்ஸ்ட்ராடினரி போறதுன்னா அப்ப நம்மளும் மக்கள் மனதுல நீங்க இடம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நிரந்தரமா ஒரு மக்கள் மனதுல நிக்கிறதுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படித்தானையா? சோ அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரிக்கும் இந்த ஆர்டினரி என்ற வார்த்தைக்கும் என்னங்க வித்தியாசம்? இப்ப நான் ஒரு போர்ட்ல, பிளாக் போர்ட்ல ஆர்டினரி ஒரு வார்த்தை எழுதுறேன், கீழே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படின்னு 2 வார்த்தை எழுதுறேன். இந்த 2 வார்த்தைக்கு என்னங்க வித்தியாசம்? விஷயங்கள் தான் அதுல வந்து வித்தியாசம். கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சார். அந்த சின்ன எக்ஸ்ட்ரான்ற வார்த்தை தான் நமக்கு வித்தியாசம். இந்த எக்ஸ்ட்ரா நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம ஆர்டினரி பீப்புளுக்கும் அந்த நம்ம பார்த்து வியந்த மனிதர்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வித்தியாசம் அந்த எக்ஸ்ட்ரா. அந்த எக்ஸ்ட்ரான்றது சின்ன அமௌண்டா பெரிய அமௌண்டா? சின்னது சின்ன அமௌண்டா பெரிய அமௌண்ட்? எக்ஸ்ட்ராவே வந்து சின்ன அமௌண்ட். ஓகே. இல்ல அதான் அந்த எக்ஸ்ட்ரா சின்ன அமௌண்டா பெரிய அமௌண்டா? சின்னது. சின்னது சொல்றீங்களா? It can be even a meager thing, but ethics should be there in that. இல்ல நான் கேக்குறது சின்ன வார்த்தை, நீங்க ரொம்ப விலைமதிப்படுத்தி பாக்காதீங்க. அந்த வார்த்தை 2 வார்த்தை சின்னதுதான் மேம், சின்னதுதான். ஓகே. நான் எக்ஸ்ட்ரான்ற வார்த்தை வந்து சின்னதுதான். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க பார்த்து வியந்த மனிதர்கள்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க உங்க அப்பான்னு சொல்றீங்க, அப்துல் கலாம் ஐயான்னு சொல்றீங்க, சுகி சிவம் ஐயான்னு சொல்றீங்க. அவங்கிட்ட எந்த ஒரு குணாதிசயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லுவீங்க? இந்த 3 பேர்ல அவங்ககிட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குணாதிசயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு உங்களுக்கு பாதிச்சிருக்கு? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாட்ட தலைமை பண்பு, தவறுகளை வந்து தான் பொறுப்பை எடுத்துக் கொள்வது, வெற்றிகளை பிறருக்கு மகிழ்வோடு பிரித்து கொடுப்பது என்பது போன்ற பல குணங்கள்ல அது ஒண்ணு. சூப்பர் ஐயா, சூப்பர் 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 ஐயா. அதே மாதிரி ஐயா சொல்லும் போது அவங்க அப்பாட்ட வந்து பல இடத்துல இருந்து தகவல்களை கலெக்ட் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல கொடுத்து என்டையர் பீப்புளையும் தன்னோட கண்ட்ரோல் டோட்டல் இதுலயே வச்சுக்கிறது தன்மை வந்து சுகி சேவை அதே மாதிரி அவங்க அப்பா பத்தி சூப்பர். அது அப்துல் கலாம் இப்ப ஐயா பத்தி சொல்லும் போது அவங்க அப்பா பத்தி ஆமா அவர்கிட்ட வந்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட் டு எனி ஒர்க். அது வந்து நான் பார்த்து வியந்த விஷயம். சூப்பர் சூப்பர். அந்த இது இந்த 3 சொல்றீங்க இல்லையா, ஒருத்தர் பத்தி அந்த விஷயங்கள் மட்டும் தான் அவங்கள பத்தி நீங்க அப்படி ஒரு ஆவா பாக்குறீங்க, அப்படி வியந்து பாக்குறீங்க. நீங்க அவங்களோட வியந்த விஷயம் வந்து அந்த விஷயத்த நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தரத்தை உயர்த்தி நம்ம குணாதிசயங்கள்ல அதை நம்ம கடைபிடிச்சோம்னா won't we also be extraordinary like them? நாமளும் அவங்கள மாதிரி எக்ஸ்ட்ராடனரி இருக்கலாம் இல்லையா? இப்போ நாளைக்கு சப்போஸ் ரமேஷ் ஐயா அவங்க பையனோ இல்லாட்டி ஹிலர் ஐயா அவங்க யாரோ தெரிஞ்சவங்களோ நாளைக்கு நீ யாரை பார்த்து வியந்திருக்கேன்னு சொன்னா எங்க அப்பா ரமேஷ் ஐயா மாதிரி
நான் அவ்வளோ சூப்பரா என் குடும்பத்தை நடத்தி கொண்டு போவேன். இல்லாட்டி என்னுடைய ஹீலர் ஐயா மாதிரி அவ்வளோ சுலபமா நான் விஷயத்த நல்ல ஒரு வைட் ரீடர், ஒரு என்ன சொல்ற ரீடரா இருந்து நிறைய விஷயத்த நான் புட்டு புட்டு மேடையில பேசும்போது நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ். சோ அந்த சின்ன சின்ன அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் மட்டும் நம்ம கடைபிடிச்சோம்னா நாமளும் நம்ம தரத்தை உயர்த்தி மத்தவங்க மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சு நம்ம ஒரு நிரந்தரமா அவங்க மனசுல இருக்கலாம் அப்படின்றதுதான் இந்த விஷயம். சோ நம்ம பண்ண வேண்டியது இந்த எக்ஸ்ட்ரா, நம்ம எந்தெந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் மக்கள்கிட்ட இருக்கோ அந்த விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா மத்தவங்க மனசுல நம்ம நீங்காத இடமா பிடிச்சு அவங்க நம்மள மாதிரி ஆகணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு பிறக்கும் அப்படின்றதான் ஒரு ஐடியா. சோ ஒரு இப்ப நம்ம சாதாரணமா நம்ம கேள்வி கேட்கணும், நம்ம வாழ்க்கையில கேள்வி கேட்கணும். வாட் இஸ் திஸ்? ஷுட் ஐ பி? நான் சாதாரணமா ஒரு ராமசாமி குப்சாமி மாதிரி வாழ்ந்துட்டு போகணுமா? நான் சாதாரணமா ஒரு ரம்யா மாதிரி ஒரு சிவகன்னி மாதிரி வாழ்ந்துட்டு போனோமா? நான் ஏன் ஒரு சாதாரணமாக ஒரு தாமோதரன் ஐயா மாதிரியோ ஒரு அருணகிரி ஐயா மாதிரியோ வாழ்ந்துட்டு போனோமா? நான் ஏன் ஒரு எக்ஸ்ட்ராடனரியா வாழக்கூடாது? ஏற்கனவே நம்ம எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி வாழ போய் தான் நம்ம இன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கோம். அதுவே எக்ஸ்ட்ராடனரி தான். இது நமக்காவே நம்ம பண்றோம். ஆனா மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தடத்தை பதிச்சுட்டு போக வேண்டாமா இந்த பூமியில? ஏன்னா மக்களோட மத்தவங்களை பார்த்து நம்ம பாக்குறோம். இப்போ யாரையோ ஒரு அப்துல் கலாம் ஐயாவோ ஒரு அப்பாவோ பார்த்தையோ அவங்கள பார்த்து வியந்து நடந்துட்டு இருக்கோம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன். நம்ம மனிதர்களாக தான் இன்னும் இருந்துட்டு இருக்கோம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் அப்படின்றாங்க. நம்முடைய தடத்தை இந்த பூமியில பதித்து நாம ஒரு மாமனிதனா மக்கள் மனதுல நீங்க இடம் பிடித்து நம்ம போனோம்னா மற்றவங்க நம்ம தடத்தை பார்த்து நடப்பாங்க. சோ நம்ம தடத்தை இந்த பூமியில பதிச்சுட்டு போகணும் அப்படின்றதுதான் ஒரு விஷயம். சோ நமக்கு ஏதாவது தடத்தை பதிக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமா சிந்திக்க வேண்டாமா? வித்தியாசமா இருக்க வேண்டாமா? வித்தியாசமா வாழ்க்கையை நோக்கி கொண்டு போக வேண்டாமா? வாட் இஸ் யுவர் யூஎஸ்பி? யூஎஸ்பி அப்படின்றது ஒரு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட் இல்லாட்டி யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்வாங்க. யூனிக்கா இருக்கணும். அது ஏன் சில விஷயம் இப்போ ஒரு காலத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணும்போது நோக்கியா அப்படின்ற ஒரு பேர் யூனிக்கா நமக்கு இருந்துச்சு. ஏன்னா வித்தியாசமா யோசிச்சாங்க. இப்ப அவங்க அப்கிரேட் பண்ணாம அவங்க அப்படியே போயிட்டாங்க. இதுல மார்க்கெட்ல இல்ல. ஆனா யுனிக்கா யோசிச்சதுனாலதான் ஆப்பிள் இன்னைக்கு நிரந்தரமா நிறைய பேர் மனசுல யார் யாருக்கு பொருள் கொடுத்து வாங்க முடியுதோ அவங்க மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா அவங்க யோசிச்சு பண்றாங்க. சம்திங் யூனிக் அபவுட் ஆப்பிள் போன்ஸ் அண்ட் ஆப்பிள் ஐபாட்ஸ், ஐபேட், வாட் எவர். நம்ம ப்ராடக்ட் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி நம்ம எப்படி வித்தியாசமா இருக்கிறோம்? வாட் இஸ் யோர் யூஎஸ்பி? மத்தவங்களை விட நீங்க எப்படி வித்தியாசமா இருக்கிறீங்க? நீங்க தனித்துவமா எப்படி பாக்குறீங்க? தனித்துவம் எப்படி நீங்க விளங்குறீங்க சொசைட்டில? வாட் இஸ் யோர் யூஎஸ்பி அப்படின்னு தான் பாக்குறது. யூனிக்கா என்ன இருக்கு அவங்க கிட்ட? ஒரு பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கொக்கோ கோலா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணுது? ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க். அது இந்த நைக்கி அப்படின்ற ஒரு ஷூ கம்பெனி இருக்கு. இந்த ஒரு டிக் மார்க் போட்டு இருக்கும். அந்த அவங்க அந்த டூ இட் செயல்ல இறங்கு, ஓடு, ஷூஸ் வச்சு ஓடு, வாழ்க்கையில ஓடு, வெற்றிகரமா ஓடு அப்படின்ற அந்த ஐகானிக் ஸ்லோகனே பாத்தீங்கன்னா நைக்கில டூ இட். அது மாதிரி ஒரு நம்ம அந்த பார்க்கும் போதே அந்த டூ இட்னு சொல்லும் போதே ஒரு நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அமேசான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள யூனிக், அவங்களுக்குள்ள தனித்துவம் என்னன்னா A to Z நீங்க என்ன சொன்னாலும் அமேசான்ல விக்குது. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் அமேசான்ல என்னெல்லாம் விக்கல அப்படின்னு பார்த்தா கை கூட வச்சு எண்ண முடியாது. மனிதர்கள் தவிர எல்லாமே விக்கிறாங்க. A to Z A to Z தான். பழைய சோறு வேணுமா அமேசான்ல விக்கிறாங்க. மாட்டு சாணி விரட்டி வேணுமா அது விக்கிறாங்க. மாட்டு கோமியம் வேணுமா அது விக்கிறாங்க. எது விக்கல?
எல்லாமே அவங்க விற்கிறாங்க. அது அமேசானோட தனித்தன்மை. ஆப்பிள் அப்படின்னா அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட இனோவேஷன் அந்த தனித்துவமா நிக்குது இன்னைக்கு ஆப்பிள். சாப்பிட ஒரு மெக்டொனால்ட் அப்படின்ற ஒரு இது எடுத்தோம்னா அவங்க கன்சிஸ்டன்டா ரொம்ப பல காலமா ஒரு ரெசிபிய அந்த அதே டேஸ்ட்ல இன்னைக்கு வரைக்கும் கன்சிஸ்டன்டா குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒண்ணு தனித்துவம் மெக்டொனால்ட்ஸ்ல. அது மாதிரி உலகத்துல இந்த உலக உருண்டல இந்த குளோபல்ல எல்லா பக்கம் மெக்டொனால்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க மெனு பாத்தீங்கன்னா அவங்க மெனு கார்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுல ஒரு அஃபோர்டபுளான பிரைசஸ்ல அவங்க மெனு கார்டை செட் பண்றாங்க. இது அவங்களோட தனித்துவம். ஒரு கூகுள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே கூகுள்ல சர்ச் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் அப்படி கொட்டி கிடக்குது. அது கூகுளோட தனித்துவம். நீ எங்கனாலும் தேடுங்க, ஆனா கூகுள் மாதிரி தேடுற மாதிரிக்கு நீங்க எங்கேயும் தேட முடியாதுன்ற அளவுக்கு அவங்க ஸ்டாண்ட் பண்றாங்க. ஐக்கியான்னு சொல்லுவாங்க, சில பேர் இக்கியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இக்கியா ஷோரூம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய டிசைனா இருக்கும், எல்லாருக்கும் அஃபோர்டபுளா டிசைனா இருக்கும். அது மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா அவங்களே பண்ற மாதிரி டூ இட் யோர் செல்ஃப் அப்படின்வாங்க, DIY அப்படின்வாங்க. நம்மளே ஒரு கட்டில் வாங்கினோம்னா துண்டு தான் விற்பாங்க. நம்ம வீட்டுல கொண்டு வந்து ஆசாரியே தேவையில்லை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமா நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே மாட்டிக்கலாம். நான் நிறைய அப்படி பண்ணிருக்கேன். ஒரு பீரோவோ ஒரு கட்டிலோ ஒரு டேபிளோ நம்மளே முறுக்கி அந்த டேபிள்ல துண்டாவ தனித்தனியா காலா இருக்கும், நம்ம மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா நம்மளே பண்ற அளவுக்கு ஈஸியா அவங்க கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட தனித்துவம். இந்த ஏர்பிஎன்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லா ஊர்லயும் இருக்கு ஏர்பிஎன்பி. நம்ம என்னன்னா வின் நீங்களும் சம்பாதிச்சுக்கோங்க, நானும் சம்பாதிச்சுக்கிறேன். ஒரு ட்ரஸ்ட் ஏர்பிஎன்பில நல்ல ரூம்ஸ் இருக்கும், நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டிய வந்து நம்ம ரெண்ட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் வித்தியாசமா யோசிச்சு முந்திலாம் நம்ம என்ன இப்ப கூட என்ன இட்லின்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுல இட்லி வட்டமா தான் இருக்கும். இப்போ வித்தியாசமா யோசிச்சிருக்காங்களா இல்லையா? சதுர இட்லி வருது, ஹார்டின் ஷேப்ல இட்லி வருது, மினி இட்லி வருது, தட்டு இட்லி வருது. வித்தியாசமா எதையாவது யோசிச்சு அவங்க பொருளை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மக்கள்கிட்ட என்ன வித்தியாசமா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய யூஎஸ்பி என்ன பார்த்தோம்னா உங்களுடைய கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த், உங்களுடைய மிகப்படுத்தப்பட்ட பலம் என்ன, உங்க தனித்துவம் என்ன அப்படின்னு தான் நம்ம யூஎஸ்பின்னு பாக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம உங்ககிட்ட மகாத்மா காந்தி அப்படின்னு சொன்ன உடனே உங்கள்கிட்ட வர முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? உண்மை. அஹிம்சை. அஹிம்சை. அப்பாவும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா மகாத்மா காந்திக்கு தனித்துவமா இருக்கிற அந்த வார்த்தை வந்து அஹிம்சா. இப்ப காமராஜர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வருது, ஞாபகம் வருது? அந்த கல்வி, எளிமை. நிறைய பேர் எளிமையா இருப்பாங்க, நிறைய பேர் கர்ம வீரரா இருப்பாங்க. ஆனா காமராஜருக்கு நேர்மையான ஒண்ணு என்னன்னா அவருக்கு கல்வி, இலவச கல்வியும் நேர்மையும் அந்த மதிய உணவு திட்டம் தான் அவருடைய யூஎஸ்பி. மதர் தெரசா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுடைய தனித்துவம் என்ன? சேவை. மற்ற ஒரு சேவையும் அந்த இறக்க குணம் தான். கண்டிப்பா. இப்ப அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு தனித்துவமா என்ன நினைப்பீங்கன்னா, அவர் சொன்ன அந்த விஷன் 2020 தான் தனித்துவமா அவரை குறிக்கும். அவரும் நேர்மையா இருக்காரு, நிறைய பேர் நேர்மையா இருப்பாங்க. ஆனா அவங்களோட தனித்துவம் என்னன்னா அந்த விஷன் 2020. அது யாரும் அப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய பாடகி லதா மங்கேஷ்கர் இருந்தாங்க. அவங்கள மட்டும் நிறைய பேர் பாடகர்களா இருக்காங்க, ஆனா அவங்கள மட்டும் இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது அவங்களோட தனித்துவமான ஒரு அடையாளம். சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க, அவர் என்ன சின்ன வயசுல விளையாட வந்திருக்காரு. அவரு அதிகப்படியா ரன்ஸ் எடுத்தவர், அது மாதிரி ஹையஸ்ட் டெஸ்ட் பிளேயர் விளையாடினவர் அப்படின்னு சொல்றோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, பட் அவர் மட்டும் தான் காளி கூட நேரடியாக பேசியவர். அது மாதிரி நிறைய பேர். MF ஹுசேன் அப்படின்ற ஒரு பெரிய ஓவியர் இருந்தார். அவருடைய ஓவியம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதிப்பற்ற ஒரு ஓவியமா தனித்துவமா நிக்குது. ஷெவாலியர் ஜெயலலிதாமான்னு சொன்னா என்ன சொல்வீங்க? துணிச்சல் தவிர என்ன சொல்ல முடியும்? சோ அந்த துணிச்சல் மிக்க அவங்களுக்கு ஒரு
எத்தனை பேர் தைரியமா இருக்காங்க, நேர்மையா இருக்காங்க மாட்டாங்க. அவங்களோட துணிச்சல் வந்து எல்லாருக்கும் பிரமிப்பா இருக்கும் அப்படின்னு தானே. சோ டைமும் ஆயிடுச்சு, நான் போயிட்டே இருக்கேன். சோ இதே போல உங்க வாழ்க்கையில தரத்தை நல்லா உயர்த்தி சமுதாயத்தில் மக்கள் மனதில் உங்கள் யூஎஸ்பியை பதித்து நிரந்தரமாக உங்கள் முத்திரையை இந்த பூமியில் பதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த ஒரு அருமையான நாள் தொடக்கம், நல்ல ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு செஷன் வழங்க மீனாராஜா மேம் அவர்களுக்கு நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்துகிறோம். மேம், எல்லோரும் ஃபீட்பேக் வழங்கின பிறகு உங்களுக்கு ஏற்புரை வழங்குறதுக்கு ஒரு 1 minute வழங்கப்படும். நீங்கள் அப்போ எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ மேம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட நபர்கள் யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சொல்லலாம். இல்லைனா இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னூட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அருணகிரி சார், நீங்கள் நோட் பண்ணி பேசலாம். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் மீனா மேடம். மேடம், இன்னைக்கு இந்த தரம் நிரந்தரம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போனீங்க. அந்த செஷன் வந்து கம்ப்ளீட்டா இன்டராக்டிவா இருந்தது. கையில யூஎஸ்பி. ஸோ ஒவ்வொரு மனிதருடைய யூஎஸ்பி என்னன்னு பாருங்க. லைஃப் மஸ்ட் பி கிரேட் ரேதர் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஸோ வாழ்க்கை வந்து தரமா இருக்கா, அந்த இன்ட்ராக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த கிரேட் பர்சனாலிட்டிஸோட டிஃப்ரெண்ட் என்ன பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து டேக் ஹோம் மெசேஜ். வந்து இன்ட்ராக்டிவா ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையில ரொம்ப அருமையான தகவலை பரிமாறிக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி அருணகிரி சார். தொடர்ந்து ரம்யா மேம், நீங்கள் அன்பன் பேசணும். அனைவருக்கும் நட்புலரி. ரொம்ப அருமையான செஷன் மேம். அந்த திங்க் டிஃப்ரெண்ட், தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, அதை எல்லாத்தையும் கவர் பண்ணி நிறைய விஷயங்களை கொஞ்சம் காலங்கத்தால அந்த சிந்தனை எல்லாம் தூண்டி விட்டு ஒரு இன்டராக்டிவ் செஷனா கொண்டு போய் நீங்க கவர் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் முழுசா கவர் பண்ணிருக்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும் நல்லாவே. ஆனா நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு உணர வச்சீங்க. மேடம் வந்து நீங்க ஃபீல் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அந்த சொன்னதை கேட்டதை தாண்டி நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் செஷனா இன்னைக்கு கொண்டு போனீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ரம்யா மேம். தாமோதரன் சார், நீங்கள் அன்பன் பேசலாம் சார். சார், எனக்கு ஹேண்ட் ரைஸ் காமிக்கல. நீங்க எப்ப வரிசையில் வரும்போது கூப்பிடுங்க. எஸ் சார், எஸ் சார். தாமோதரன் சார் பேசுனதோட நீங்கள் இனிய காலை வணக்கம். ஒரு மனிதன் பூமியில் பிறந்தால் அவனுடைய நிலைப்பாட்டை அந்த பூமியில் விட்டு செல்ல வேண்டும். தளம் பதித்தால் தான் அவன் யார் என்று தெரியும். அதை போலத்தான் அப்துல் கலாம் சரி, காமராஜரும் சரி, நம்முடைய தந்தையும் சரி, அவருடைய எண்ணங்களை விதைத்து விட்டு செல்கின்றார்கள். அதை நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். நாமும் நல்ல கருத்துக்களை, நல்ல செயல்களை நாம் பதித்துவிட்டு சென்றால், தடம் பதித்துவிட்டு சென்றால் நம்முடைய புகழும் மற்றவர்களுக்கு தெரியும். நாம் யார் என்பதை இந்த உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்றால் தரம் பதிக்க வேண்டும். சிறப்பான ஒரு செஷன், வேல்யூபிள் செஷன். நற்புலரிக்கு இன்று ஒரு சிறந்த கருத்துக்களை எடுத்துக்கூடிய மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நற்புலரிக்கு. நன்றி தாமோதரன் சார். ரமேஷ் சார், நீங்கள் பேசலாம் சார். நற்புலரி அனைவருக்கும் ரொம்ப அருமையான யதார்த்தமான ஒரு செஷன். நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்தது. இந்த தரம்ங்கிறதே வந்து நம்மளோட யூஎஸ்பி, ஒருத்தருடைய தனித்தன்மையை பற்றி ஃபோக்கஸ்டாக கொண்டு வந்து எல்லா தலைவர்கள் பற்றி, நமக்கு பிடித்த ஆளுமைகள் பற்றி எல்லாமே அழகாக பேசி நம்மள்டேருந்து நிறைய வார்த்தைகள் வாங்கி இந்த செஷன் வந்து ரொம்ப ஆக்டிவாக கொண்டு போனாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு செஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். பிருத்திவிராஜன் சார், நீங்கள் பேசலாம் சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே.
ரொம்ப அருமையான செஷன். மீனா மேமோட செஷன் வந்து எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி இந்த வார்த்தையை அதிகமா பேசிட்டாங்க, இந்த வார்த்தையை கம்மியா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கிடையாது. வார்த்தையை ரொம்ப அளவா நிதானமா நிறுத்தி சொல்றது போது அதோட கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமா இருக்கும். அது இன்னைக்கு எல்லாரையும் பேச வச்சதுன்னு சூப்பர். வாழ்க்கையில வந்து நீங்க பார்த்த உயர்ந்த மனிதர்கள் யாரு? எனக்கு பாக்யராஜ் படம் தான் ஞாபகம் வந்தது. பத்தினி பேர் 2 பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோட ஆளுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது ரமேஷ் சார் வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டாரு. இல்ல எங்க அப்பா தான் உயர்ந்த மனிதர் அப்படின்ட்டு. எல்லாரும் வீட்டுக்கும் வந்து அவங்களுடைய முதல் ஹீரோ வந்து அப்பா தான். அதை சொல்ல தெரியாது நிறைய பேருக்கு. எப்பயாவது ஒரு கப்ப ரமேஷ் சார் சொல்லும்போது எல்லாமே ரெக்கக்னைஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆமா நம்ம அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரமேஷ் சாருக்கு ஒரு நன்றி. மீனா மேம் வந்து எப்பவும் கொடுக்குற செஷன் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் நட்புணரி. நட்புணரி வந்து தினம் ஒரு சாதனை தான். டெய்லி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கொண்டு கொடுக்கும் போது எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில இருக்குது. மீனா மேம் வந்து இடையில கொஞ்ச நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்க மேம். முதல்ல உங்க செஷன் நிறைய கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். இடையில நீங்க கொஞ்ச நாள் வரல. தொடர்ந்து வாங்க மேம். நட்புணரிக்கு நீங்க நிறைய கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். ஹீலர் வெங்கட்ரமன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த செஷன் வந்து முதல்ல இப்போ நான் வந்து இன்டர்வியூ போகும்போது என்னை வந்து எப்படிங்க கிளாஸ் எடுப்பீங்க அப்படின்னாங்க காலேஜில். நான் வந்து அங்கே என்னை இன்டர்வியூ பண்ணுறவங்கள வச்சு அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி பதில் சொல்கிற மாதிரி நான் பேச ஆரம்பித்தேன். அவங்க அப்படியே ஷாக் ஆகி, என்ன நீங்கள் வந்து உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், எங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களாங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி மேடம் செஷன் ஆரம்பிக்கும் போது என்ன பேச வந்திருக்காங்களா, பேச வைக்க வந்திருக்காங்களான்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா தான் புரிஞ்சுது, அது நம்மளோட ட்ராவல் வந்து நமக்கு பிடிச்சவங்க யாருங்கிறது, அதாவது நம்மளை பிடிக்குங்கிறத தாண்டி நம்மளை யார் பிடிக்குங்கிறத வச்சு நம்மளை பிடிக்க வைக்கிறதுக்கு உண்டான அந்த எஃபர்ட் தான் வேல்யூபிளாக இதில் நான் பார்த்தது. ஸோ அது வந்து அந்த யூனிக்னஸை வந்து வெளியில் கொண்டு வந்து நம்ம சொல்லுவோம், எக்ஸ்ப்ளோர் யுவர் ஹிடன் பொட்டன்ஷியல், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளிஞ்சுக்க இருக்கக்கூடிய சக்திகளை வெளியில் கொண்டு வர்றது தான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருக்கணும். அதை ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து கிவன். அதை வந்து ஒவ்வொருத்தரும் அந்த செல்ஃப் ரியலைஸ் பண்ணும்போது, இப்போ சார் ரமேஷ் சார் சொல்லும்போது அப்பாவை தொடும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க. நான் அங்கிருந்து உருவானது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு என்னை பார்த்துக்கியான்னு சொன்ன மாதிரி இருக்குது ரமேஷ் சார் சொல்லும்போது. ஸோ அது மாதிரி பிபிசிஎம்க்கு சொல்லும்போது எனக்கு வந்து நான் என்ன ஒரு தடவை என் ப்ரோக்ராமில் சொன்னேன், நான் உங்களுக்கு ரொம்ப யார் பிடிக்கும் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முதல்ல பிபிசிஎம் தான் சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே மாறிட்டேன். ஏன்னா ஒரு தடவை ஆட்டோகிராஃப் வந்து அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் கேட்கும்போது எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருந்தார். போடும்போது என்கிட்ட நிறுத்திட்டு ஆட்டோகிராஃப் போடுபவர்களாக மாறுங்கள், பெறுபவர்களாக இருக்காதீர்கள். அது என்கிட்ட மட்டும் சொன்னார். அது ஏன் சொன்னார் தெரியாது. உடனே நவுந்தேன். அது தண்ணி குடிக்கிறதுக்கான கேப். அவரு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சாரு. அதுக்கப்புறமா பார்த்தா மற்றவங்களுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதுல இருந்து அவர்கிட்ட நான் இது வரைக்கும் வாங்கினது இல்லை. ஆனால் ஒரு ஸ்கூல்ல நான் ஒரு 150 பேர் 400 பேருக்கு ஆட்டோகிராஃப் போட்டேன். அதனால இந்த செல்ஃப் ரியலைசேஷனும் இந்த ஒருத்தரை உத்வேகப்படுத்தியும், இந்த மனிதா நீ பிறந்தது உணவிற்காகவா உனக்காகவா உலகிற்காகவான்னு சொல்லுவோம். மனிதா நீ பிறந்தது உணவிற்காகவா உனக்காகவா உலகிற்காகவான்னு, அந்த உலகத்துக்காக நீ பிறந்திருக்கப்பா. யூ டூ சம்திங் டு த சொசைட்டி and it will be valued by all the people and they will start coming to you அப்படிங்கிற கிளாரிட்டியை வந்து ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. வாழ்க பல்லாண்டு. மனிதர்கள் அனைவருமே கடவுள் தன்மை வாய்ந்தவர்கள் தான். அப்துல் கலாம் 2012 நான் யோசிச்சு 2020 வல்லரசு ஆகணும்னு அவர் சொன்ன தாட்டை எடுத்து நான் என் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்தேன். எல்லா இடத்துலையும் கொடுத்தது என்ன அப்படின்னா நம்ம பிரபலம் வாங்கிட்டோம். ஆனால் 2020 அவர் இல்லைங்கிறது தான் ரொம்ப வருந்தத்தக்கது. ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்காதுங்கிறத ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ ஸோ மச் ஹீலர் வெங்கட்ராமன் சார். லோகநாதன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். லோகநாதன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் ஐயா வணக்கம். ஐயா இனிய நட்புணரி காலை வணக்கம். ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப சிந்திக்க வேண்டிய வார்த்தைகளை காலையில சத்தையை பற்றி நினைச்சேன். எல்லாத்தையும் சிந்தனை சொல்லியிருக்காங்க. மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி லோகநாதன் சார். நன்றி சார். வீரசேகரன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புணரி வணக்கம். முதல்ல நான் நன்றி கூறுவது பின்னூட்டமுட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் தொட்டுட்டாங்க.
என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. யூஎஸ்பி சர்வர்ல நம்ம கணினியில வந்து யூஎஸ்பி போட்டுக்கிட்டும்போம் யூனிவர்சல். இங்க வந்து ஒரு செல்ஃபா ஒரு பாயிண்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கணும்னு அருமையான ஒரு தனி இதை சொன்னாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டினரி மேன் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி மேன்? தடம் பார்த்து நடப்பவன் சாதாரண மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் அப்படிங்கிறத பெருசா சொன்னாங்க. அப்புறம் எல்லா இதுலயும் சொன்னப்ப எனக்கு ஒரு பெரிய செய்தி வந்தது. எதுல எல்லாம் தரம் பார்க்கணும் அப்படிங்கறத அறமும் பார்க்கணும், தரம் பார்க்கறதோட அறமும் பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு விளையாட்டா ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. ஒரு உள்ளாடைய வந்து அணிகிற அட்வர்டைஸ்மெண்ட், அந்த உள்ளாடைய போட்டுட்டா பெரிய கட்டடத்தெல்லாம் தாண்டி குதிச்சு 2 பேர் போறதுக்கு முன்னாடி அவன் பைக்ல போவான், நான் உள்ளாடைய போட்டுக்கிட்டு நான் கட்டடத்தை தாண்டி குதிப்பேன், ரோட தாண்டி குதிப்பேன். என்னத்த நான் சொல்றேன்னு தெரியும். எல்லாத்தையும் பண்ணிட்டு தாண்டி காரெல்லாம் நடுவுல போவேன், ட்ரெயின் எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி குதிச்சு ஓடுவேன். ஓடுறப்ப ஒருத்தர் பூக்கொத்த கையில தூக்கிட்டு போவாரு, அதை அப்படியே பறிச்சுக்கிட்டு போய் நான் வந்து அந்த அம்மாட்ட பொண்ணுகிட்ட கொடுப்பேன். என்னதான் அவங்க முதல்ல இது பண்ணுவாங்க. இதுல எல்லாத்தையும் பார்த்தப்ப நான் கூட அந்த இதை வந்து வாங்கி அணியலாமா அப்படின்னு நினைச்சப்ப ஒரே ஒரு வந்தது, இந்த பூக்கொத்த காசு கொடுத்து வாங்கிட்டு நடக்கிறாருல அவருத நான் போய் டபக்குன்னு பறிச்சுக்கிட்டு போறது எங்க எத்திக்ஸ் இருக்கு? என் ஃப்ரெண்டு நானும் அவனும் போட்டி போட்டிருக்கோம், அவன் கையில இருக்கிறத பறிச்சுக்கிட்டு போனோம்னா நியாயம். ரோட்ல யாரோ பூக்கொத்து யாருக்கோ வாங்கிட்டு கொண்டு கொடுக்க போறாரு, அவருதான் நான் பறிச்சுக்கிட்டு போய் சீக்கிரமா கொண்ட நான் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து நான் நல்ல பேரை வாங்கி நான் லவ்வரா மாதிரி. இதுல ரெண்டாவது ஒரு எத்திக்ஸ் பாயிண்ட் என்னன்னா, 2 பேர் தான் போட்டி போட்டு போறோம். ஒருத்தர் பைக்ல போறாரு, நான் வந்து அந்த உள்ளாடைய போட்டுக்கிட்டு தாண்டி குதிச்சு முன்னாடி போயிடுறேன். அந்த பொண்ணு இதை மட்டும் தான் பார்க்கணுமா? முன்னாடி வந்துட்டா யோகியனா? இதெல்லாம் பார்த்தோம்னா எத்திக்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்டாண்ட் ஆகும். ஈவன் இன் அட்வர்டைஸ்மெண்ட் we can include. இதையே நகைச்சுவையா வேற மாதிரி மாத்தி கொடுக்கலாம். அவன் ஃப்ரெண்டே கொண்டாந்து கொடுக்குற மாதிரி வந்துட்ட, நீ எடுத்துட்டு போடா, நீ தாண்டா இவ்வளவு உள்ளாடைய போட்டுக்கிட்டு இவ்வளவு திறமைய காட்டுற, அதனால நான் வாங்கினதை உன்னிட்டே கொடுத்துட்டேன்டா, நீயே எடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னா எத்திக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் தேர். எத்திக்க வந்து உழைச்சி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமாங்கிறதுல எனக்கு நான் அதனாலதான் ஐ நாட் மென்ஷன் தட் நேம் ஆஃப் தட் அட்வர்டைஸ். அதெல்லாம் இருக்கலாம், சும்மா நகைச்சுவைக்காக சொல்றேன். ஆகவே நாம் பெறுவது அதிகமாக இருக்கிறது இந்த புனையத்தில். ஆகவே அன்பு சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகள், தாங்கள் அடிக்கடி வாருங்கள், இந்த அமுதத்தை நாங்கள் பருக தாருங்கள், உண்ண தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். வணக்கம் மீனா மேம், வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். மேம், செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது மேம். அதாவது ஒரு இன்ட்ராக்டிவா, அது மட்டும் இல்லாம காலையில வந்துட்டு நிறைய விஷயங்களை கேட்டு நம்ம யோசிச்சு சொல்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு இது சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க அந்த மனம் வந்து சிறப்பா இருந்துச்சுன்னா உங்களுடைய தரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகா சொன்னீங்க. மனம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து சிறப்பா இருக்கும்போது ஆசை வரும், ஆர்வம் வரும், அதுக்கப்புறமா உங்களோட செயல்ல வந்துட்டு அது நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நீங்க தரமா ஒரு பொருளை கொடுக்கும் போது அந்த பொருளை தேடி நம்ம கிட்ட மத்தவங்க வருவாங்க, நம்ம அந்த மத்தவங்களை தேடி போக வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேம். உங்களுக்காக ஒரு கவிதை நீங்க சொன்னதை வச்சுதான் எழுதியிருக்கேன். வாழ்வின் தரத்தை கேள்வியால் தொடுத்தே ஆழ்மன எண்ணத்தை அழகாய் நினைவு கூர்ந்தீர். உணர்வுகளை உயிர்ப்போடு உன்னதமாய் மாற்றிட மனம் தனிலே ஒன்றி மகத்துவமாய் தெரிந்திடவே தரத்தை கொடுத்திடவே தானாக சேர்ந்திடுமே, தரத்தை கொடுத்திடவே தானாக சேர்ந்திடுமே.
வரமாக மாற்றிடவே வாழ்வினையும் நேசிப்போம். வரமாக மாற்றிடவே வாழ்வினையும் நேசிப்போம். வார்த்தைகளின் வீரியமோ வலிமையாய் வந்ததே, வார்த்தைகளின் வீரியமோ வலிமையாய் வந்ததே, சேர்த்திடுமே செம்மையாய் செயலிலே தந்தீரே, சேர்த்திடுமே செம்மையாய் செயலிலே தந்தீரே. வாய்ப்பாடாய் வழிகாட்டி வடித்தும் தந்திட, வாய்ப்புதனை பயன்படுத்தி வந்திடுவோம் தரமாக. வாய்ப்பாடாய் வழிகாட்டி வடித்தும் தந்தீரே, வாய்ப்புதனை பயன்படுத்தி வந்திடுவோம் தரமாக. சாதாரண மனிதர்களும் சரித்திரமாய் மாறிடவே, சாதாரண மனிதர்களும் சரித்திரமாய் மாறிடவே, நிதானமாய் நித்தமும் நினைவிலே ஏற்றிடுவோம். வழி தேடி நடப்பவனே வாழும் வரை நினைத்திடுவோம், வழிகாட்டி நிற்பவரின் புகழே இறைந்த பின்னும் நிலைத்திடுமே. தனித்துவமாய் நம்மையும் தன்னிறைவாய் காட்டிடவே, இனியென்றும் இடைவிடாது இயங்குவோம் நிரந்தரமாய். தனித்துவமாய் நம்மையும் தன்னிறைவாய் காட்டிடவே, இனியென்றும் இடைவிடாமல் இயங்குவோம் நிரந்தரமாய். உயர்ந்த மனிதரெல்லாம் உணர்வோடே வாழ்ந்ததாலே, சிறந்த செயலிலே மாமனிதராய் வாழ்ந்தார்கள். உயர்ந்த மனிதரெல்லாம் உணர்வோடே வாழ்ந்ததாலே, சிறந்த செயலிலே மாமனிதராய் வாழ்ந்தார்கள். நன்றியும் வாழ்விலே நாள்தோறும் பற்றிடவே, இன்றும் என்றும் இயங்கிடுவோம் நிரந்தரமாய். நன்றியும் வாழ்விலே நாள்தோறும் பற்றிடவே, இன்றும் என்றும் இயங்கிடுவோம் நிரந்தரமாய். வாய்ப்பிற்கு நன்றிங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கவிதேவதை சிவகணி மேடம். உங்களோட கவிதை மிக அருமையாக இருந்துச்சு. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து மீனாராஜா மேம் உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம். எஸ் சார். ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பிகாஸ் அவ்வளோ அழகா நீங்க எல்லாரும் யூஸ்வலா எல்லாரும் ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஆனா இவ்வளோ அளவா எனக்கு மனசுல பாதிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் முத்தா அவ்வளோ அழகா சொல்றீங்க. ஸோ அது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் நடந்துக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு நான் ஃபீட்பேக்கை எக்ஸாக்டா சும்மா நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க தவிர என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு என்ன அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதுலயே தெரியுது. நீங்க இப்பதான் தெரியுது ஏன் நீங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் கடத்தி நீங்க தாண்டி ஓயிட்டு இருக்கீங்க நற்புலரின்ட்டு. ஏன்னா மக்கள் வந்து எக்ஸாக்டா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க, அதையும் எடுத்து சொல்றாங்க. ரியலி ஆசம். ஐ ஃபீல் சோ திருப்தி. இன்னைக்கு காலைல ஒரு நல்ல பொழுதுலா விடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு தான். ஏன்னா எக்ஸாக்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா சொல்லணும்னா நிறைய நேரம் எடுக்கும். எனக்கு பின்னட்டம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லி அதை எடுத்த விதம் எவ்வளவு அழகா இருந்துச்சு என்று பார்க்கும்போது கவிதை முத்தாய்ப்பாக அந்த கவிதை ரொம்ப அருமை. அது நிஜமாவே நீங்க குமரேசன் சாருக்கு அனுப்புங்க, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய ஒரு முத்தாய்ப்பா இது நடக்கும் இன்னைக்கு. சோ எப்படின்னா அவங்க சொல்ற புகழ்லாம் பாத்தீங்கன்னா அது நிரந்தரமே இல்லை அப்படின்னு அழகா சொல்லும் போது எனக்கு சொல்ல தோணுச்சு. நேற்று முட்டு நீ காலில் மலர் மாலையில் வாடி போய் எரிந்தாகி விட்டது. ஒரு மாதிரி மின்னல் போலாகும் இந்த வாழ்க்கையில. நீ என்ன நான் என்ன எல்லாமே மாயை தானே. சோ நம்ம விழித்து கொண்டு உங்கள் புகழை உங்கள் பதவியை அதிகாரத்தை ஒருபோதும் நம்பாதீர்கள். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏற்றம் வரும்போதே மாற்றமும் நிகழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி உங்களை எல்லாரையும் நல்ல பொழுதா இன்னைக்கு விடிந்து நல்ல ஒரு நாளாக அமையட்டும் என்பதை சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்யூ சோ மச். மிக்க நன்றி மேம். மீண்டும் ஒரு முறை நற்புலரின் சார்பாக இன்று ஒரு அருமையான நாள் தொடக்கத்தை வழங்கின மீனாராஜா மேம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிறோம். தேங்க்யூ மேம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க நன்றி மேம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்திக்கிறோம். நாளை மீண்டும் ஒரு நல்ல செஷனில் நல்ல நபருடன் சந்திப்போம் நண்பர்களை. நன்றி, வணக்கம். நன்றி.